This video is sponsored by Mode Shopping app. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தினம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சாதாரணமாக தினமும் பிரச்சனை தான். தினமும் ஃபேமிலி இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, பிஸ்னஸ் ப்ராப்ளம், ரிலேஷனில் ப்ராப்ளம், இப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இங்கே நம்ம எல்லாருமே இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறது கொஞ்சம் சில பேர் தான். நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க, நிறைய பேர் உடஞ்சி போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் அவங்க கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவங்க கிட்ட கரேஜ் இல்லை, அவங்க கிட்ட தன்னம்பிக்கை இல்லை, அவங்க கிட்ட நம்பிக்கை இல்லை. எல்லாமே நினச்ச மாதிரி மாறும் அப்படின்னு அவங்க நம்பலை, அதனால தான் தோற்று போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை. இந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இப்போ உங்களுக்கு வயசு 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், இல்லை எந்த ஏஜாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விளையாட வேண்டிய கேம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்னும் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு பெரிய கல்லாக தான் தெரியும். அந்த கல்லை மெதுவாக தட்டி அதை செதுக்கி எடுக்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற அழகான சிலை வெளியில் வரும். இந்த அழகான சிலை வெளியில் வர்றது வர நம்ம தட்டணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக தட்டிக்கிட்டே இருக்கணும், செதுக்கிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். இங்கே உன்னோட வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி மாறும். நீ தினம் உன்னோட வாழ்க்கையை செதுக்கிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் உன் வாழ்க்கை நிஜமாவே நீ நினச்ச மாதிரி மாறும். ஆனால் அது அப்படி மாறுறது வர நீ செதுக்கிக்கிட்டே இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா இதுவரை உன்னோட வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை நீ அடையணும் அப்படின்னா நீ செய்யாத விஷயங்களை செய்யணும், முயற்சி பண்ணாத விஷயங்களை முயற்சி பண்ணணும், போராடாத விஷயத்துக்காக போராடணும். இதுவரை உன்னை இன்வால்வ் பண்ணிக்காத விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்போதான் இதுவரை உன்னோட வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை உன்னால் அடைய முடியும். சில நேரங்களில் நீ உன்னோட மூளை சொல்கிறத மட்டும் கேட்காத, உன்னோட மனசு சொல்கிறத கேளு. ஏன்னா உன்னோட மூளை உன்னால் எது முடியும் எது முடியாதுங்கிறத மட்டும்தான் சொல்லும். ஆனால் உன்னோட மனசு தான் நீ எதை முடிக்கணுங்கிறத சொல்லும், நீ எதுக்காக போராடணுங்கிறத சொல்லும், நீ எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும். ஒவ்வொரு தடவை தோக்கும் போதும் உன் மூளை சொல்லும் உன்னால் முடியாதுடா, நீ கிவ் அப் பண்ணு அப்படின்னு. ஆனால் உன்னோட மனசு சொல்லும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணு, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணு உனக்காக அப்படின்னு சொல்றது உன்னோட மனசு தான். ஸோ என்னைக்குமே மனசு சொல்றத கேளு. ஒரு பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு அது தன்னோட வாழ்க்கையில் சில நாட்களை தியாகம் பண்ண தான் செய்யும். அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்துலேருந்து நீ நினைக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் சில நாட்களை நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும், சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும், சில நேரத்தில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே தான் உன்னோட வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான அடிப்படை. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கையோட இயக்கம், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கஷ்டத்தை அனுபவி, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு, நீ யாருங்கிறத நிரூபிச்சு காட்டு. ஒன்னாலேயே நாளைக்கு வானத்தில் சிறகடிச்சு பறக்க முடியும். உனக்குள்ள தன்மை இருக்கு, உனக்குள்ள பவர் இருக்கு, உனக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு, உனக்குள்ள ஆசை இருக்கு, லட்சியம் இருக்கு, கனவு இருக்கு. அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணு. நான் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த நிமிஷம் உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்ணை மூடி அடுத்த 5 வருஷத்துல நீ எந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தியா? அதுவே உன்னை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா இங்க நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எந்த மாதிரி வாழணுங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆனா நாளைக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நீ நினைச்சு பாரு. அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணு. அதுக்காக உன்னோட வாழ்க்கையில சில நாட்களை தியாகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி ஜெயிக்கலாம். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.